ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு கேலக்ட்ரானிக்ஸ். இதுக்கு முன்னாடி வீடியோல நம்ம பூலியன் அல்ஜிப்ரா பத்தியும் அதோட ஐடென்டிட்டிஸ் பத்திலாம் பார்த்திருப்போம். அந்த வீடியோ பார்க்காதவங்க மறக்காம அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்க. இந்த வீடியோல ஒரு 7 லாஜிக் கேட்ஸை பத்தி பார்க்க போறோம். இந்த 7 லாஜிக் கேட்ஸ்னால தான் இப்போ உங்க கையில இருக்க ஃபோன் கூட ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இந்த அளவுக்கு இப்போ எலக்ட்ரானிக்ஸ் டெவலப் ஆயிருக்குன்னா அதுக்கு முக்கியமான ஒரு ரீசனே இந்த 7 லாஜிக் கேட்ஸ் தான். இது இல்லாம டிஜிட்டல் சிஸ்டமே டிசைன் பண்ணிருக்க முடியாது. இப்போ வாங்க லாஜிக் கேட்ஸை பத்தி தெளிவா பார்க்கலாம். பூலியன் ஆப்ரேஷன்ஸை தான் நம்ம லாஜிக் கேட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். மொத்தம் 7 லாஜிக் கேட்ஸ் இருக்கு. அண்ட் ஆர், NAND, NOR, XOR அது மட்டும் இல்லாம தனியா நாட் கேட். என்னோட லெக்சர்ஸ் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த ட்ரூத் டேபிள்னா என்னன்னு சொல்லியிருப்பேன். ஒரு குட்டி ரீகேப், இந்த ட்ரூத் டேபிள்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ட்ரூத் டேபிள்னா ஒண்ணுமே இல்லை, சிம்பிளா எல்லா இன்புட்டையுமே அப்ளை பண்ணி அதுக்கான அவுட்புட் என்ன வருது அப்படின்னு ஒரு டேபிள போட்டு வச்சோம்னா அதுதான் ட்ரூத் டேபிள் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ A அண்ட் B அப்படின்னு இருக்கிறது தான் இன்புட். இந்த இடத்துல வர அண்ட் ஆர் NAND போட்டிருக்க எல்லாமே Y, அதாவது அதுதான் அவுட்புட். இப்போ நாம ஒவ்வொரு கேட்டும் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் AND கேட். AND கேட்னா சிம்பிளா நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது மல்டிபிளிகேஷன். நார்மல் அல்ஜிப்ரால நீங்க மல்டிபிளிகேஷன் பண்ற அதே சேம் தான் இந்த AND கேட். 0 into 0 நீங்க மல்டிப்ளை பண்ணா 0 தான் வரும். தென் 0 into 1 மல்டிப்ளை பண்ணா 0, 1 into 0 மல்டிப்ளை பண்ணா 0, 1 into 1 மல்டிப்ளை பண்ணா 1. ஸோ நீங்க நார்மல் அல்ஜிப்ரால எப்படி மல்டிப்ளை பண்ணீங்களோ சேம் தான் இங்க AND கேட்டும். தென் அதோட சிம்பிள் நீங்க பாத்தீங்கன்னா D மாதிரி நீங்க போடணும். கொஞ்ச நாளைக்கு மட்டும் இத பிராக்டிஸ் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஞ்சம் சம்ஸ் நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கே ஈஸியா ஞாபகம் வரும். ஒரு D மாதிரி ஒரு பெருசா போட்டுக்கோங்க. அதுக்கு முன்னாடி 2 கோடு போட்டீங்கன்னா அதுதான் இன்புட். அதோட ரைட் சைடில் நீங்க ஒரு கோடு போட்டு வைன் போட்டீங்கன்னா அதுதான் அவுட்புட். அதோட எக்ஸ்பிரஷன் எப்படி எழுதணும்னா டாட்னு எழுதணும். இந்த இடத்துல அண்ட் கேட்டை நம்ம டாட் வச்சு தான் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா y = a டாட் b. இதுதான் அதோட பூலியன் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் ஆர் கேட். ஆர் கேட்னா அடிஷன். 0 + 0 0 வரும், 0 + 1 1 வரும், 1 + 0 1 வரும். பட் 1 + 1 2ன்னு போடக்கூடாது, 1ன்னு போடணும். அது ஒரே ஒரு டிஃபரன்ஸ் தான். மற்றபடி நார்மல் அல்ஜிப்ரா மாதிரி தான். நீங்க இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 + 1 2ன்னு போடாம 1 மட்டும் போடணும். இவ்வளவுதான் ஆர் கேட். இது மட்டும் நீங்க படிச்சாலே மற்ற எல்லாமே உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். ஸோ ஆர் கேட் நீங்க எப்படி போடணும் அப்படின்னா C-ய ரிவர்ஸா ஒரு பேரபோலா மாதிரி நீங்க வந்துட்டு போடணும். ஓகேங்களா? தென் அதை வந்துட்டு நம்ம ஒரு கர்வ்டா வந்துட்டு ஜாயின் பண்ணணும். லெஃப்ட் சைட்ல போடுறது வந்துட்டு A அண்ட் B அதோட இன்புட், ரைட் சைட்ல போறது அவுட்புட். இதோட எக்ஸ்பிரஷனை வந்துட்டு y = a + b அப்படின்னு எழுதணும். இவ்வளவுதான். இந்த 2 கேட் படிச்சாலே நீங்க மற்ற எல்லா கேட்டையுமே ஈஸியா எழுதிடலாம். தென் நாட் கேட் பாருங்க. மற்றது என்ன அப்படின்னு அப்புறம் சொல்றேன். நாட் கேட். நாட் கேட்ல நம்ம 0 கொடுத்தா 1 ஆகும், 1 கொடுத்தா 0 ஆகும். இவ்வளவுதான் சிம்பிளா. அதோட எக்ஸ்பிரஷன் எப்படி எழுதணும்னா அதோட சிம்பிள் பாத்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி பபிள் போடணும். இந்த பபிள்னாலே ஆப்போசிட்டா போடணும் அப்படின்னு அர்த்தம். இதுல பஃபர்னு ஒண்ணு இருக்கும். பஃபர்னா என்ன அப்படின்னா இந்த இடத்துல வர அவுட்புட் அப்படியே வரும். 0னா 0 வரும், 1னா 1 வரும். ஓகேவா? அந்த பஃபர்ல தான் நம்ம ஒரு பபிள் போட்டோம்னா நாட் கேட் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பஃபர்னா நீங்க ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 0னா 0 வரும், 1னா 1 வரும். சேமா கொடுக்கறத அப்படியே கொடுத்துச்சுன்னா அதுதான் பஃபர். ஸோ அது பெருசா நமக்கு வந்துட்டு இந்த இடத்துல எதுவும் யூஸ் ஆகாது. ஃபியூச்சர்ல நீங்க VLSI போறப்போ பஃபர்லாம் எதுக்காக, ஒயர் டிலேக்காக அப்படின்னு சில கான்செப்டை படிப்பீங்க. இப்போதைக்கு பஃபர்னா கொடுக்குற இன்புட் அவுட்புட்ல வரும் அப்படின்றத பற்றி ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் நாட் கேட். இந்த நாட் கேட்ல தான் வந்துட்டு அந்த பஃபர்ல வந்து ஒரு பபிள் போட்டாங்கன்னா அதுதான் நாட் கேட். ஓகேங்களா? இப்போ இதோட எக்ஸ்பிரஷன் எப்படி எழுதணும்னா y = a பார் அப்படின்னு எழுதணும். இந்த மேல ஒரு கோடு போட்டா அது பார்னு படிக்கலாம், இல்ல காம்ப்ளிமெண்ட் படிக்கலாம், இல்ல டேஷ்னு கூட நீங்க படிக்கலாம். பட் அதுக்கான அவுட்புட் நீங்க என்ன எழுதணும்னா அப்படியே ஆப்போசிட்டா எழுதணும். தென் இப்போ பாருங்க, இந்த AND-க்கும் NAND-க்கும் உள்ள ரிலேஷன் என்ன அப்படின்னா இந்த AND-ல நாட் கேட் அப்ளை பண்ணா இந்த NAND வந்துடும். அவங்க சிம்பிளா இந்த AND-க்கு முன்னாடி நாட் பிளஸ் அண்ட் தான் நம்ம NAND அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல பாருங்க 0 0 0 1 அப்படின்னு இருக்கா. ஸோ இதுல வந்து நாட் கேட் அப்ளை பண்ணுங்க. நாட் கேட் படி என்ன வரும்? 0வை 1-ஆ மாத்தணும், 1-ஐ 0-ஆ மாத்தணும். இப்போ இந்த 0வை இங்க 1-ஆ மாத்திருக்கோம், இந்த 0வை இங்க 1-ஆ மாத்திருக்கோம், இந்த 0வை இங்க 1-ஆ மாத்திருக்கோம், இந்த 1-ஐ இங்க 0-ஆ மாத்திருக்கோம். சிம்பிளா NANDன்றதே அண்ட்ல நாட் அப்ளை பண்ணதுதான். சேம் தான் நார். இந்த ஆர்ல வரதுல நாட் கேட் அப்ளை பண்றோம். இங்க பாருங்க 0 இருக்கு, அது 1-ஆ மாத்திட்டோம், 1 இருக்கு, அதெல்லாம் 0-ஆ மாத்திட்டோம். அதோட சிம்பிள் எப்படி இருக்கும் அப்படின்னா சேம் தான். இப்போ NANDோட சிம்பிளை பாருங்க. அண்டு போட்டோம்ல அதே மாதிரி ஒரு பெரிய D மாதிரி போட்டுக்கணும். போட்டதுக்கு அப்புறம் ஒரு குட்டி பபிள், இந்த நாட் கேட்டோட பபிளை தூக்கி இங்க போடணும்.
AND கேட்டோட ஃபுல் சிம்பிள் எடுத்து அப்படியே போடணும். இதுதான் NAND. ஸோ எப்படி ஒரு 2 சிம்பிளோட பாதி எடுத்துக்கிட்டோமோ அதே மாதிரி எக்ஸ்பிரஷனும் பாருங்க. இதோட எக்ஸ்பிரஷன் என்ன? A.B. ஸோ அதை அப்படியே எழுதிக்கலாம். இதோட எக்ஸ்பிரஷன் என்ன? மேல ஒரு பார். ஸோ அந்த பார் அப்படியே போட்டாச்சு. இவ்வளவுதான் NAND கேட்டோட பூலியன் எக்ஸ்பிரஷன். தென் NOR கேட் பாருங்க, சேம் தான். OR கேட் எப்படி போட்டோமோ அதை அப்படியே போட்டாச்சு. பக்கத்துல இருக்க பப்புல நம்ம NOT கேட் கிட்ட கடன் வாங்கியாச்சு. அதே மாதிரியே அந்த எக்ஸ்பிரஷன் எப்படி எழுதணும்னா A+Bன்றது வந்துட்டு OR கேட்ல இருக்கிறது அப்படியே வந்திருக்கு. தென் பார் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதே A+B the whole bar அப்படின்னு போட்டாச்சு. இதுதான் NOR கேட். இவ்வளவுதான் சிம்பிளா. தென் XOR கேட் அண்ட் XNOR கேட்னு இன்னும் 2 கேட் இருக்கு. இது என்ன அப்படின்னா சேமா ஒரு வேல்யூ இருந்துச்சுன்னா அப்போ வந்து 0 போடணும். டிஃப்ரெண்டா இருந்துச்சு அப்படின்னா அப்பெல்லாம் 1 வரும். இந்த இடத்துல பாருங்க, இன்புட் 0 இருக்கு, 0 இருக்கு, ரெண்டுமே சேமா இருக்கா? அப்போ அந்த டைம்ல வந்துட்டு XORல 0 இருக்கும். அது மாதிரி கடைசியா பாருங்க 1 1 ரெண்டும் சேமா இருக்கா? அப்போ வந்து இந்த இடத்துல 0 வரணும். ஓகேவா? டிஃப்ரெண்டா இருக்கு பாருங்க, 0 1 டிஃப்ரெண்டா இருக்கு, 1 0 டிஃப்ரெண்டா இருக்கு. இந்த 2 கண்டிஷன்ல மட்டும் இந்த XORோட வேல்யூ 1 வரும். இப்போ இந்த XORல நாட் கேட் அப்ளை பண்ணா அதுதான் XNOR. ஓகேவா? இந்த இடத்துல பாருங்க 0 இருந்தா இங்க 1, இங்க 1 இருந்தா இங்க 0, இங்க 1 இருந்தா இங்க 0, இங்க 0 இருந்தா இங்க 1. ஸோ அப்படியே ரிவர்ஸ் இருந்துச்சுன்னா அதுதான் XNOR. இப்போ அதோட சிம்பிளை நீங்க பாருங்க. நார்மலா OR கேட் எப்படி போடணுமோ அது போட்டுட்டு அதுக்கு முன்னாடி அந்த பேரபோலாக்கு மட்டும் நீங்க திரும்ப இன்னொரு டைம் முன்னாடி போட்டுக்கணும். இதுதான் XOR கேட். அதோட சிம்பிள் பாத்தீங்க அப்படின்னா ஒரு அடிஷன் சிம்பிள் மாதிரி போட்டு ஒரு பிளஸ் மாதிரி நீங்க போட்டு அதுல வந்து ரவுண்ட் பண்ணீங்கன்னா அதுதான் XORோட சிம்பிள். தென் XNORன்னு உங்களுக்கு இதுக்கு முன்னாடி பார்த்தா அதே கான்செப்ட் தான். அதோட சிம்பிள் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்த XOR அப்படியே வரைஞ்சிட்டு அதுக்கு முன்னாடி ஒரு பபுள் போட்டுருவாங்க. அதுதான் XNOR-ஆ இருக்கும். அதோட எக்ஸ்பிரஷன் பாத்தீங்கன்னா இங்க இருக்க A XOR B அதை அப்படியே எழுதியாச்சு. தென் அதுக்கு மேல இருக்கிற காம்ப்ளிமெண்ட் நம்ம வந்து பார்னு படிக்கணும். ஸோ இதை வந்து நம்ம XORனு படிக்கணும். A XOR B தி ஹோல் பார் அப்படின்னு சொல்லணும். இப்படி ஃபுல்லா போடுறப்போ நம்ம தி ஹோல் பார் அப்படின்னு தான் சொல்லணும். A பார் XOR B பார் அப்படின்னு சொல்லக்கூடாது. A XOR B தி ஹோல் பார்னு சொல்லணும். அதே மாதிரி இந்த இடத்துலயும் A.B தி ஹோல் பார்னு சொல்லணும். அதே மாதிரி NOR கேட்லயும் நம்ம A+B தி ஹோல் பார்னு சொல்லணும். எதனால தனியா சொல்லக்கூடாதுன்னா தனியா சொன்னா அதுக்கு வேற மீனிங் இருக்கு. அது என்ன அப்படின்னு நம்ம லேட்டா பொறுமையா புரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த பூலியன் ஆபரேஷன்ஸ் எல்லாமே ஒரு குட்டி எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். இப்போ நான் ரைட் சைட்ல யூஸ் பண்ணியிருக்க டூல் பேரு டிஜிட்டல் அப்படின்னு ஒரு டூல். இந்த டூலை பத்தி செப்பரேட்டா நான் ஒரு தனி வீடியோ போடுறேன். இப்போதைக்கு இந்த பூலியன் ஆபரேஷன்ஸை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஸோ இதை நான் ரன் பண்றதுக்கு மேல ரன் கொடுக்குறேன். உங்க வீட்டு ரூம்குள்ளார ஒரு லைட் இருக்கு. அந்த லைட்டை நான் இப்போ கண்ட்ரோல் பண்ண போறேன். அது கண்ட்ரோல் பண்றதுக்கு என்கிட்ட 2 ஸ்விட்ச் இருக்கு. அந்த 2 ஸ்விட்சை எப்படிலாம் மாத்தி அமுக்கினா அந்த லைட் எரியும் அப்படின்றத இப்போ நம்ம தெளிவா பார்க்கலாம். இப்போ ரைட் சைட்ல இருக்கிறது தான் வந்து ஒரு ரெட் எல்இடி. ஓகேவா? இப்போ இதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு 0, அதாவது அதுதான் என்னோட ஸ்விட்ச். இப்போ இந்த ஸ்விட்ச் நான் ஆஃப் கண்டிஷன்ல இருக்கு. அதுதான் வந்துட்டு டார்க் கிரீனா இருக்கு. ஒரு லைட் கிரீனா இருந்துச்சுன்னா அது ஆன் கண்டிஷன்ல இருக்கு. இங்க இருக்கிற எல்இடி எரியுது. இப்போ ஆஃப்ல இருக்கு. ஆஃப் பண்ணி இருந்தானா உங்க வீட்டுல இருக்க ரூம் லைட் எரியுது. இப்போ நான் அந்த ஸ்விட்சை ஆன் பண்றப்போ அந்த வீட்டோட ரூம் லைட் வந்து ஆஃப் ஆயிடுது. இதுதான் சிம்பிளா நாட் கேட்னு சொல்லி நம்ம இங்க கொடுத்துருக்கோம். இப்ப AND கேட் பாருங்க. AND கேட்ல என்கிட்ட 2 ஸ்விட்ச் இருக்கு. அந்த 2 ஸ்விட்சுமே ஆஃப்ல இருந்துச்சுன்னா என்னோட எல்இடியும் ஆஃப்ல தான் இருக்கு. இப்போ நான் ஒரே ஒரு ஸ்விட்சை மட்டும் ஆன் பண்ணேன்னு வைங்களேன், என்னோட வீட்டோட எல்இடி எரியல. அதே மாதிரி இந்த ஸ்விட்சை ஆஃப் பண்ணிட்டு இந்த ஸ்விட்சை ஆன் பண்ணேன்னு வைங்களேன், அப்போ எனக்கு எல்இடி எரியாது. எப்போ நான் 2 ஸ்விட்சுமே ஆன் பண்றனோ அப்பதான் நமக்கு எல்இடி எரியுது. சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்க வீட்டுல ஒரு எல்இடி பல்ப் இருக்கு. அந்த எல்இடி பல்பை நீங்க ஆன் பண்ணணும் அப்படின்னா உங்ககிட்ட 2 ஸ்விட்ச் இருக்கு. நீங்க அந்த 2 ஸ்விட்ச்ல எப்போ நீங்க 2 ஸ்விட்சை வச்சுமே ஆன் பண்றீங்களோ அப்ப மட்டும்தான் அந்த லைட் எரியும் அப்படின்ற கண்டிஷன் செட் பண்றதுக்கு தான் நாம AND கேட் யூஸ் பண்றோம். இப்போ OR கேட் இருக்கு. இப்போ அதே மாதிரி உங்க வீட்டுல ஒரு எல்இடி இருக்கு. அந்த எல்இடியோட 2 ஸ்விட்சையுமே நான் ஆஃப் பண்ணி தான் வச்சிருக்கேன். அப்போ எனக்கு எங்க வீட்டுல லைட் எரியல. இப்போ நான் ஒரே ஒரு ஸ்விட்சை மட்டும் ஆன் பண்ணனா அப்போ எங்க வீட்டுல எல்இடி எரியுது. இப்போ அந்த ஸ்விட்சை ஆஃப் பண்ணிட்டு இன்னொரு ஸ்விட்சை ஆன் பண்ணாலும் இந்த எல்இடி எரியுது. இப்போ நான் 2 ஸ்விட்சையுமே ஆன் பண்ணாலும் இந்த எல்இடி எரியும். ஓகேவா? உங்க வீட்டுல இருக்க எல்இடிக்கு 2 ஸ்விட்ச் இருக்கு. அந்த 2 ஸ்விட்ச்ல ஏதாவது ஒரு ஸ்விட்ச் போட்டாலே எனக்கு அந்த எல்இடி எரியணும் அப்படின்னா நீங்க இந்த OR கேட்டை சூஸ் பண்ணணும். அதுதான் சிம்பிளா OR கேட்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதுக்கப்புறம் நம்ம XOR கேட்டை பார்க்கலாம். ஒரு ஸ்விட்ச் ஆன் பண்றேன். ஒரு ஸ்விட்ச் ஆன் பண்ணா எனக்கு எல்இடி எரியுது. ஓகேவா? ஸோ அதே டைம்ல நான் இன்னொரு ஸ்விட்சையும் ஆன் பண்றேன்னு வைங்களேன், அப்போ எல்இடி ஆஃப் ஆயிடுது. இப்போ இன்னொரு ஸ்விட்சை நான் திருப்பி ஆஃப் பண்ணேன் அப்படின்னா திருப்பியும் எல்இடி எரியுது. ஸோ இப்போ இங்க இருக்கிற இன்னொரு ஸ்விட்சில் திருப்பி ஆஃப் பண்ணனா நம்ம எல்இடி ஆஃப் ஆயிடுது. இதுதான் நம்ம நார்மலா பெட்ரூம்லாம் யூஸ் பண்ணுவோம். நீங்க எப்படி ஈஸியா அசியூம் பண்ணிக்கணும் அப்படின்னா உங்க வீட்டுல ஏசி இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்க ஏசி ஆன் ஆகி கூல் ஆகிறதுக்கு முன்னாடி ஃபேனை ரொம்ப தூரமா இருக்கிற ஸ்விட்சில் போட்டு வருவீங்க. ஸோ அதுதான் இந்த ஏ இன்புட்னு வச்சுக்கோம்.
ஸோ நான் அது அப்போ வந்துட்டு எனக்கு அந்த ஃபேன் வந்து ஆன் ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு ஏசி கூல் ஆனதுக்கு அப்புறம் அந்த ஃபேன் ஆஃப் பண்ண போறீங்க. உங்களுக்கு பக்கத்துல இருக்க சுவிட்ச் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை வந்துட்டு நம்ம திருப்பியும் பிரஸ் பண்ணோம் அப்படின்னா அது ஆஃப் ஆயிடும். ஓகேவா? இதுதான் நார்மலா நம்ம வீட்ல எப்பவும் யூஸ் பண்றது இந்த XOR கேட்டோட பிரின்சிபல் தான். அதுக்கப்புறம் இந்த NAND, NOR, XNOR இது எல்லாமே நமக்கு சிம்பிளா புரிஞ்சிடும். ஏன் அப்படின்னா இதோட ஆப்போசிட் தான் அப்படி. இப்போ இந்த இடத்துல பாருங்களேன் 1 1 இருக்கா. ஸோ அதே டைம்ல நான் 1 1 அப்படின்னு கிளிக் பண்ணி பார்த்தா இந்த இடத்துல 0 அப்படின்னு ஆயிரும். இதை நீங்க உங்க வீட்டு எல்இடி வச்சு நீங்க அசியூம் பண்ணணும் அப்படின்லாம் இல்லை. ஜஸ்ட் நீங்க இதோட ஆப்போசிட் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல 1 1 இருக்கப்போ இங்க வந்து லைட் எரியுதா. இப்போ அதே இடத்துல நான் இந்த இடத்துல 1 1 எரியறப்போ இந்த லைட் வந்து எரியாது. XNORல ட்ரை பண்றேன். XNORல நான் திருப்பி 1 1 கொடுக்குறேன். இதுக்கு ஆப்போசிட்டா இருக்கும். ஸோ இங்க சிம்பிளா இப்போ இங்க 1 ஆஃப் பண்றேன், இங்கேயும் 1 ஆஃப் பண்றேன் அப்படின்னா இங்க என்ன 0 வருதா, இங்க 1 வரும். ஸோ சிம்பிளா இவ்வளவுதான் லாஜிக் கேட்ஸ். உங்க வீட்டுல இருக்க எல்இடி வச்சு அசியூம் பண்ணி ஈஸியா இந்த விஷயத்த புரிஞ்சுக்கலாம். உங்க எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா தனித்தனி லாஜிக் கேட்டா எழுதுங்க. ஃபர்ஸ்ட் AND கேட்னா என்னன்னு எழுதணும். அதுக்கான டெஃபினிஷன் நீங்க மல்டிப்ளிகேஷன் அப்படின்னு எழுதக்கூடாது. நான் சொல்றத அப்படியே நீங்க இங்கிலீஷ்ல ஃப்ரேம் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி எழுதுங்க. இப்போ AND கேட்னா என்ன சொல்லணும்னா ரெண்டு இன்புட்மே எப்போ ட்ரூவா இருக்கோ, எப்ப ஆன்ல இருக்கோ அப்பதான் உங்களோட அவுட்புட் ட்ரூல இருக்கும், அதர்வைஸ் ஃபால்ஸ்ல இருக்கும். இந்த மாதிரி நீங்க சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணி எழுதணும். இதே OR கேட் பாத்தீங்க அப்படின்னா எப்போ ஒரே ஒரு இன்புட் ட்ரூவா இருந்தாலும் அப்போலாம் எனக்கு அவுட்புட் ட்ரூவா மாறிடும் அப்படின்னு எழுதணும். ஓகேங்களா? தென் இந்த XOR எப்படி எழுதணும்னு நான் சொல்லிடுறேன். எப்பயுமே நீங்க ஃபர்ஸ்ட் ட்ரூ என்னவா இருக்கோ அதுதான் எழுதணும். எப்போ இன்புட் டிஃப்ரெண்டா இருக்கோ அப்ப மட்டும்தான் ட்ரூ, மற்ற டைம்ல எல்லாம் ஃபால்ஸ். இப்ப வாங்க நாட் கேட் பார்க்கலாம். எப்பப்பெல்லாம் இன்புட் ட்ரூவா இருக்கோ அப்பெல்லாம் ஃபால்ஸ் ஆயிடும், எப்பெல்லாம் இன்புட் ஃபால்ஸா இருக்கோ அப்பெல்லாம் ட்ரூ ஆயிடும் அப்படின்னு நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் NAND and NOR. இந்த NAND and NORல மட்டும்தான் நீங்க ஃபர்ஸ்ட் ஃபால்ஸ் கண்டிஷனை எழுதணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் எப்பெல்லாம் ரெண்டு இன்புட்மே ட்ரூவா இருக்கோ அப்ப மட்டும் இது ஃபால்ஸ், மற்ற டைம் எல்லாமே ட்ரூ அப்படின்னு எழுதணும். இந்த இடத்துல பாருங்க எப்பெல்லாம் ரெண்டு இன்புட் வந்துட்டு 0வா இருக்கோ அப்ப மட்டும் NOR கேட்ல வந்துட்டு ட்ரூ, மற்ற எல்லா டைமே ஃபால்ஸ். அந்த மாதிரி நீங்க எழுதணும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு கேட்கான டெஃபினிஷனை நீங்க எழுதணும். டெஃபினிஷன் எழுதுனதுக்கு அப்புறம் இந்த ட்ரூத் டேபிள நீங்க எழுதணும். ட்ரூத் டேபிள் எழுதுனதுக்கு அப்புறம் அந்த எக்ஸ்பிரஷனை நீங்க எழுதணும். அந்த எக்ஸ்பிரஷனை எழுதுனதுக்கு அப்புறம் அந்த சிம்பிளை நீங்க டிரா பண்ணி காட்டினீங்க அப்படின்னா ஒரு ஃப்ளோவா வரும். உங்களுக்கு மார்க் ஸ்கோர் பண்ண நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ அவ்வளவுதான் இந்த வீடியோ. இந்த லாஜிக் கேட்டோட கான்செப்ட் உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you in the next video.